ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு கொரியன் லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் விழுந்துட்டாலாம். அதுக்கப்புறம் அவர் ரெக்கவர் பண்ணும்போது அவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்ததாம். அந்த பவர் என்னன்னா, எதிரில் வர்றவங்க அவங்க மனசில் என்ன இருக்குது, நம்ம மேலே எவ்வளோ விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் சிம்பலும் அது பக்கத்தில் ஒரு நம்பரும் வருமா. ஸோ அவளுடைய லவர் வந்தாராம். வந்த உடனே அவன் இதில் 9 இருந்ததான், ஹார்ட் சிம்பிள் பக்கத்தில் 9. ஆஹா பரவாயில்ல, இவன் 10 அவுட் ஆஃப் 9 அவுட் ஆஃப் 10 நம்ம மேலே லவ் இருக்குன்னு நினச்சாலும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, அவனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்தானான். அவன் 98 இருந்ததான். அப்போ தான் தெரிஞ்சதான் இந்த 9ங்கிறது அவுட் ஆஃப் 10 கிடையாது, அவுட் ஆஃப் 100. உடனே அவளுக்கு அவன் மேலே ஒரே கோவம் வந்துதான். உடனே இன்னொரு டாக்டர் வந்தார். அவர் அந்த டாக்டர் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தவர் 30 இருந்ததான். அவருக்கு 30% இந்த பொண்ணு மேலே அஃபெக்ஷன் இருந்திருக்கு. அப்போது இவன் நினச்சிக்கிட்டாலாம், இவங்களுக்கெல்லாம் இருக்குது, ஆனால் நம்மளுடைய லவர் இவ்வளோ கம்மியாக லவ் இருக்கு பாரு, இவனை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும். ஸோ இது ஒரு ஜோக்காக இருந்தால் கூட உண்மையில் இப்போ நமக்கும் அந்த பவர் இருக்குது. என்னன்னா கஷ்டகாலம். அந்த கஷ்டகாலம்ன்றது வந்ததுனாலே நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்னுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க உண்மையான நல்லவங்களா, நம்ம மேல அஃபெக்ஷன் இருக்கா, இல்ல நம்ம கிட்டேருந்து ஏதான எதிர்பார்த்துட்டு விலகுறாங்களாங்கிறத நம்ம கஷ்டகாலம்னு ஒன்று வந்ததுனாக்க அந்த பவர்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த கொரியன் கதையை பார்க்கும்போது நமக்கும் உண்மையிலேயே இது ஒரு பவர் இருக்கு. கஷ்டகாலம்ன்றது வரும்போது தான் இந்த பவர் வெளிப்படும். ரைட்டுங்களா? அதனால யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த டைம்ல தான் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது எல்லாரும் தான் நம்ம கூட இருப்பாங்க. கஷ்டகாலம் வரும்போது தான் யார் இருக்காங்க, யார் விலகுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். தெரியுதுங்களா?